ஏன்னா எனக்கு இன்னைக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் ரோஸ்ட தாண்டி எஃப்கேவோட ரோஸ்ட் தான் அதிகமா ரசிச்சேன். அதெல்லாம் அப்பா மொரட்டு அடி சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு பார்வை பார்த்தவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடிக்கணும்னு தான் தோணுச்சு. எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப நாள் அப்படி சேர்த்து வச்சிருந்த ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா, உண்மையிலேயே ப்ரோ செமையா இருந்துச்சு. ஃபுல் மீல்ஸ். அட்லீஸ்ட் எனக்கு இன்னொன்னு தோணுது ப்ரோ, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுதான், இவங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க, இந்த ஒரு நாள் 2 நாள் ரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் பழைய மாதிரி ஆவாங்க. இப்போ புதுசா கண்டென்டர்ஸ் உள்ள போறாங்க, நாளைக்கு 4 பேர் வைல்ட் கார்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பெரிய டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த லாக்கர் டாஸ்க் வந்து 3 வாரத்துக்கு போக வேண்டியது சரியா. அவங்க வந்து இந்த பொம்மை டாஸ்க கெடுத்த மாதிரி இந்த லாக்கர் டாஸ்கையும் ஃபுல்லா கெடுக்குறாங்கன்றது லைக் டீம் புரிஞ்சுக்கிட்டு அதை உடனே நிறுத்திட்டாங்க. சோ இப்போ அதேதான் பிக் பாஸ் ஓப்பனாவே எந்த சீசன்ல இவ்வளவு ஓப்பனா யாரும் பேசுறது இல்ல. அவரே ஓப்பனா சொல்லியும் உங்க கேட்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியல, இவங்க ரியலைஸ் பண்ணி அதை பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ விஜய் பார்வதிக்கு அந்த அடி அடிச்சாங்க, அவங்க அதுல இருந்து அவங்களோட டேக்அவே என்ன தெரியுமா, அவர் வந்து நான் கரெக்டா தான் யோசிக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா சரியா யோசிக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்றாங்க. நான் அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல வர மாதிரி மாமா இன்னும் தெரிந்தல மாமா தான். ப்ரோ அந்த அன்பு கேங்க அடி வாங்குனாங்களே அதை சொல்லுங்க. ஏங்க லைக் எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல சபரி வந்து ஒண்ணுமே பண்ணாம விட்ட உடனே நான் ட்வீட் போட்டிருந்தேன், என்னது இது நானும் எதிர்பார்த்தேன், என்னடா இவ்வளவு ஒண்ணுமே சொல்லாம கடந்து போறாங்க. ஒரு ஆக்டிங்க போட்டாரு பாருங்க, இப்பதான் சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள நீங்க ரம்யாக்கு ஆறுதல் கொடுக்குறீங்களா? இல்லையே ஆறுதல் குடிக்கலையே. இல்ல ஐயோ ரம்யாலாம் வச்சு பொலார்னு பொழந்துட்டான். அவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா நீங்க வெளியே வந்து இருந்துக்கலாமே, அந்த மாதிரி நீங்க எதுக்கு உள்ள போனீங்கன்னு கேட்டதெல்லாம் எனக்கு கனியை கேட்டது, சபரியை கேட்டது. ஸ்டார்டிங்ல சபரியை கடந்து போயிட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அது என்ன ஒண்ணுமே கேட்காம விட்டாங்கன்னு நான் ட்வீட் போட்டேன். அடுத்த 2 மினிட்ஸ்ல நீ யோசிக்காத அதான் 2 மினிட்ஸ் எழுப்பி பொலிர் வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. இடையில ஒரு 2 பேரை எழுப்பி விட்டு எதுக்கு எழுப்பி விட்டாங்கன்னு தெரியாம உட்கார்ந்தா போறீங்க. ஐயோ துஷாரோ ஏசில நல்லா இருக்கா, இப்ப உங்கள 2 பேர் அங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்கடா. எப்பா எவ்வளவு பெரிய அசிங்கம், ஃபேஸ் அப்படியே மாறுது, சிரிக்கிறது அப்படியே ஸ்மைலி மாறுது. இல்ல யோசிச்சு இவங்க திருந்தோம் நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல வாய்ப்பே இல்லைங்க. நீங்க அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஷூட்டிங் இந்த எபிசோடு வந்து அவ்வளவு பேருக்கு போகுது, அவர் வெளிப்படையா வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற 2 பேரும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றாரு. அது அப்பா ஐயோ, அதெல்லாம் சொல்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேற மாதிரி. இல்ல ஃபர்ஸ்ட் ரோஸ் பண்ணார்ல, ஃபர்ஸ்ட் ரோஸ் பண்ணிட்டு பிரேக் விட்டாங்க, உள்ள உட்காந்து அவங்க பேசின வார்த்தைலாம் கேட்டீங்க, கவலைப்படாத நீ அதெல்லாம் எடுத்துக்கா. யோ அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், உள்ள உட்காந்து சபரி வந்து அடிக்கடி கொடுத்துருக்கு, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, என்ன ஃபீல் பண்ணாத. அதே மாதிரிதான் பார்வதியும் உட்காந்துருக்கு. என்ன எனக்கு புரியல, உங்களுக்கு ஆக மொத்தம் நீங்க திருந்து மாட்டீங்க அப்பதானே அடிச்சா கூட. திவாகர முதல் அடி அடிச்சதுக்கு இவரு டக்குனு பாரோ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும் பாரோ. எனக்கு புரியல, என்ன குரூப்பிசம் இல்லையா அது, சோலோவெல்லாம் ஆட மாட்டீங்களா, பாரு வேணுமா? நான் சோலே துண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் அடிச்சீங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் கொஞ்சமாச்சு நான் ரோஷம் இருக்கலாம் அந்த கேட்டகரியில, அந்த மாதிரி கேட்டாப்புல கொஞ்சமா மானரோஷம் தான். அவனுங்க கிளாப் தட்டுறப்போ இவன் எஃப்ஜே தலையாட்டுறப்போ நம்மளே ரன்னிங் கமிட்டி கொடுப்போம், இவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான். அது அப்படியே விஜய் சேதுபதி கேட்டதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பேசுங்க ரேணு, சொல்லுங்க ரேணு. இல்ல இப்போ கனி அடிச்சுட்டாங்க, அப்ப வெளியில இருக்கிறவங்க கனி இனிமேல் திருந்திட்டாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிடுவாங்க, அப்படித்தானே? இல்லையே, நான் தொடர்ந்து அவங்க எல்லாரையுமே அடிச்சிட்டு இருப்பேன், அது ஒரு ஜாலியா இருக்கும். நான் வந்து பொதுவாவே கேக்குறேன், நான் அன்பு கேங்குன்னே நான் சொல்லல, நான் கனியை மட்டும் தான் அட்ரஸ் பண்றேன். இப்ப கனியை வந்து அடிச்சுட்டாங்க, கனியை எவ்வளவு நாள் அடிக்கலன்றது தானே எல்லாரோட குறையா இருந்தது. கனியை அடிச்சுட்டாங்க, கனி திருந்திட்டாங்க அப்படின்னா இங்க வெளியில இருக்கிறவங்க வந்து கனிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா?
அப்படின்னு கேக்குறேன். ஆமா. இப்போ ஐ மீன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து சப்போஸ் கனிக்கு அவங்க கமருதீனுக்கும் திவாகருக்கும் அந்த அந்த ஒரு லீனியன்சி ஒரு லெவரேஜ் குடுக்குறாங்களான்னா குடுக்குறாங்க. ஆனா வந்து கனிக்கு குடுக்கலன்னா தென் ஆப்வியஸ்லி இட்ஸ் அஜெண்டா ட்ரிவன். நீங்க அதே வந்து லைக் எப்படி சொல்றது, எந்த ஒரே அந்த லீனியன்சி எல்லாருக்கும் கொடுக்கல, ஒரு சில பேருக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிறேன். கனி ஒழுங்கா விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கு, ஒழுங்கா விளையாடலாம் ஸ்கோப் இல்ல, திருப்பி குரூப்பிசம் பண்ணாங்கன்னா அதையும் எடுத்து போட்டு அடிக்க போறாங்க. பட் சப்போர்ட் வருமானலாம் எனக்கு தெரியல. சேனல் சப்போர்ட் அவங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்குன்னு தெரியும், பட் மக்கள் சப்போர்ட் வருமான்னு தெரியலையே. இல்ல நான் அந்த கேள்வியை வந்து இங்க கேட்கணும்னு நினைச்சேன், கேட்டுட்டேன். பட் நான் இன்னைக்கு எபிசோட்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் லாஸ்ட் வீக்கும் வந்து அவர் அடிச்சாரு. ஆனா இன்டைரக்டா அடிச்சாருன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க யாருமே அத கேட்க அ யாருக்குமே அது புரியல அப்படின்னு அவரே இன்னைக்கு அத அட்ரஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு நான் சொன்னது இன்டைரக்ட்டா சொன்னது கூட உங்களுக்கு புரியல. அதனால நான் டைரக்ட்டாவே சொல்றேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஒருத்தர் விடாம எல்லாரையும் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விக்ரம் வந்து சொன்னதா சொன்னாங்க. ஆனா அவருக்கு எந்த விதமான இதுவும் குடுக்கவே இல்ல. அதுக்கு எடிட்ல போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் பண்ணாங்களோ, யாருக்கெல்லாம் வந்து அடி விழணும்னு நம்ம நெனச்சோமோ, அவங்க எல்லாருக்குமே அடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அதிகமா வந்து அம் கனி அண்ட் கோக்கு வந்து அடி விழுந்துச்சு. அது ஃபார் ஷூர் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு திவாகர், பார்வதிய விட இவங்களுக்கு தான் நல்ல அடி விழுந்திருக்கு. இதை எடுத்துக்கிட்டு இந்த சைடுல இருக்கிறவங்க வந்து விளையாடுனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அப்படியும் அதுக்கப்புறமாவும் இவ்ளோ அடிச்சதுக்கு அப்புறமாவும் திரும்பியும் நான் எஃப்ஜே பேர எங்கேயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கனி சொன்னாங்கன்னா, கனி தான் அடி வாங்க போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு எனக்கு கனி மேல பெருசா நம்பிக்கை இல்ல ஹானஸ்ட்லி. அவங்க 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 வந்து ஆனா எஃப்ஜேக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவங்க எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அது பிரச்சனையா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே முதல் நாள்ல இருந்தே எனக்கு அவங்க கிட்ட அது பிரச்சனையா தான் இருக்கு. மத்தவங்களாம் கூட விட்டுருங்களேன். ஆனா எஃப்ஜேக்கு மட்டும் அவங்க பயங்கரமா சொம்படிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. லைக் இட்ஸ் நாட் ஈவன் நீடட். அவங்க வந்து கனியோட ஃபேமிலி லைக் ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் தேவை கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து கனி ஆப்வியஸ்லி வித்வுட் எஃப்ஜேவே கனியால நல்லா விளையாட முடியும். தென் வை இஸ் எஃப்ஜே நீடட்? எதுக்கு எஃப்ஜே தேவை? எனக்கு அந்த கேள்விக்கான பதிலே இல்ல. அது வந்து சொல்லுங்க ரேணு. ஒரு பெர்சனல் கனெக்ஷன் தான் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பெர்சனல் கனெக்ஷனுக்காக நீங்க வந்து கேம வந்து ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்றது தான் கனியோட பிரச்சனை. ஆனா ஒரு பெர்சனல் கனெக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்க உங்களுக்கு பெர்சனல் கனெக்ஷன் இருக்கலாம். அது ரைட்டு. பட் அவன் பண்ற தப்ப நீங்க எடுத்து சொன்னா தான், நீங்க வந்து எந்த இடத்துலயுமே நீங்க இந்த இடத்துல பயாஸ்டா இல்லன்றத நீங்க சொல்ல முடியும். நான் என் பெர்சனல் கனெக்ஷனுக்காக நான் வந்து அவன் என்ன பண்ணாலும் நான் வந்து அத பார்க்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்படின்ற மாதிரி அந்த இதுல ஜோன்ல இருக்காங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனைன்னு நான் சொல்றேன். பெர்சனல் கனெக்ஷன் இருக்கணும். இருந்ததுன்னா ஓகே. அது வந்து அவங்களுக்கு அவங்க வளர்ந்த விதம் அவங்க தான் அவங்க கதையிலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஆனா அந்த பையன் பண்ற தப்ப மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிக்கிறது மட்டும் தான் பிரச்சனைன்றேன். இல்ல கரெக்ட். அதுதான். அது டாஸ்க் மட்டும் இல்ல. நாமினேஷன் அதுக்கும் இவரும் சரி எஃப்ஜேவும் கனி பேர் சொன்னது இல்ல, கனியும் எஃப்ஜே பேர் சொன்னது இல்ல. நாமினேஷனா இருக்கட்டும், அந்த கேம்ல ஒஸ்ட் பெஸ்ட் ஒன் சைடட் மாதிரியே இருக்கு. லைக் ரெண்டு பேருமே மாறி சொல்லிக்கல. கனி அக்கா எஃப்ஜேன்னு எஃப்ஜேவும் கனி சொல்ல, கனியும் எஃப்ஜே சொல்ல. சொல்லுங்க குமார். கார்த்திக் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் லெங்தா பேசுவீங்க. நம்ம ஷார்ட்டா பேசுறவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுறலாம். சொல்லுங்க குமார். இல்ல இப்போ எனக்கு இந்த அன்பு கேங் வந்து உடையதுல டவுட் தான். எனக்கு உடையாதுன்னு தான் தோணுது. ஈவன் இதுவும் கூட இந்த கேங்கு கூட நம்ம ட்ரியோ இருக்காங்கல்ல, இந்த இவங்களும் திருந்த மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஆக்சுவலா எனக்கு உங்களுக்கு இறக்கட்டு தோணுதா இதுலதான் வின்னர் இருக்காங்கன்ட்டு? ரெண்டு ட்ரியோ இருக்கு. எந்த ட்ரியோ சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ட்ரியோ பாரு, கமுரு, நம்ம தர்பீஸ். அப்ப விக்கல்ஸ், சுபிக்ஷா, அவியானா அவங்க அன்புக்கு கிடையாதா? இல்லங்க, அவங்க தனி ட்ரியோங்க. அவங்க நான் அன்பு கேங்கோட தான் சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
இல்லையா? என்னங்க இல்ல எல்லா கேஸும் அன்பு கேங்ல எழுதுறீங்க? அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அந்த ஒரு சினாரியோக்கு தேவைப்பட்டாங்க அன்பு கேங். அதனால விக்கல் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விக்கல்ஸ், வியனா, சுபிக்ஷா அவங்கள. இப்ப தேவையில்ல. அவங்க தனிச்சையா தான் வந்து ஓகே ஓகே. இது ஒரு ஆமா ஆமா இடையில கூட பேசியிருப்பாங்கல்ல இவர் என்னன்னாலதான் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே, அத பத்தி அப்படி சொல்றீங்களோ? ம்ஹும். அது எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. இதுல வின்னர் இருக்காங்கன்னு எனக்கு தோணல. வர்றவங்கள்ட்ட தான் இருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. இல்ல எனக்கு வந்து அந்த குரூப் எல்லாம் உடையுமான்றது எனக்கு டவுட் தான். ஏன்னா அவங்க அன்பு பிஹேவியர் கேங்குக்கு நான் கேரண்டி கொடுக்கேன்ப்பா, அது உடையாது. எனக்கு அவங்க யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. டிஃபால்ட்டாவே அவங்க யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அதுக்கான பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட நான் பார்க்கல இன்னும். சபரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பர்ஃபார்ம் பண்ணுவாரு நெக்ஸ்ட் வீக்ல இருந்துன்னு எனக்கு தோணுது. பர்சனலா எனக்கு தோணுது. ஏன் தோணுதுன்னா லைக் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. 2 வீக்கெண்ட் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. அவர் வந்து அந்த ஷோவை தாண்டி இந்த சேனல் இருக்குல்ல, இந்த சேனலுக்காக ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பாரு. அது அவர் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாருன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஏதாவது ட்ரை பண்ணுவாரு. அது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த சபரி கூல் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பிரீத்திக்கு நான் கேரண்டி சொல்லிட்டு இருக்கீங்க உட்காந்து 2 பேரும். சபரிக்கு நான் கேரண்டி, இவரு அன்பு கேங்க நான் கேரண்டி 2 பேரும். எனக்கு புரியல. இல்ல அவனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. வேற யாராவது அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் ஆனா சொல்றது. நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. நல்லா நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க சபரியோட கேம். அவன் முட்டாள் தான் அவன். நீங்க பாருங்க வர வார்த்தை சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். எந்த அளவுக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னு புரியுது மதன். ஏங்க வாரம் ரோஸ்ட் பண்றாப்புல, அதுவுமே புரியல உனக்கு. கேம் ஆடுறாங்க டாஸ்க் சொல்றாரு பிக் பாஸ், அதையும் புரிஞ்சிக்கல அந்த சபரி. எதுவுமே புரிஞ்சிக்க ஆலமும் மாட்டேன் அவன். அதேதான் சொல்றாரு. சூப்பர் மதன். நீங்க என்ன பண்ணுங்க, தூக்கத்துல இருந்து அப்படி டக்குனு எழுந்துட்டு வந்து ஒரு பதில் சொல்லாதீங்க. நீங்க வந்து ஃபுல்லா நீங்க கேளுங்க. அடுத்த வாரம் சொன்னீங்க பாத்தியா? சரி ஓகே ரைட் விடுங்க. பேசுங்க கார்த்தி. ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லாஸ்ட் சீசன் பேசுனது இப்பதான் உங்கள்கிட்ட பேசுறேன். பாருங்க என்ன நிலைமையில கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க பாருங்க. இந்த இடத்துக்கு பல தடவை பேசியிருப்போம். ஒண்ணுமே இல்லாததுனால பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா ரம்யா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆச்சு. புரிஞ்சு சொல்றாங்களா இல்ல நடிக்கிறாங்களா ஒண்ணுமே புரியல. நடிக்கிறாங்க ப்ரோ, அவங்க புரிஞ்சிக்கல. பெர்ஃபார்மன்ஸ் தான். இல்ல 100% பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு எப்படி சொல்றது, உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்க சரியா, அதுவும் எப்படி திட்டுறாங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ அதை சொல்லி திட்டுறாங்க. நீங்க நார்மலா ரிசீவ் பண்ண வேண்டிய மத்த எல்லாரையும் திட்டினாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? தப்பு பண்ணிட்டோம், ஒண்ணு சிரிச்சாங்க, இல்லைன்னா வந்து தப்பு பண்ணிட்டோம்னு உணர்ந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டாங்க. அது அடுத்த வாரம் பாத்துக்கலான்ற மாதிரி போட்டாங்க. இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அப்படியே தலையெல்லாம் சொல்லி, ஏன்னா அவங்க மூஞ்சி மூடிட்டு இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க அழுவலன்னு சொல்லிட்டு. சோ ஃபுல்லா மூஞ்சி மூடிட்டாங்க. அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தானே, சும்மா எக்ஸ்ட்ரா தானே அதெல்லாம். அதை விட இவரு கேக்குறாரு ப்ரோ யார சொன்னீங்கன்னு. பார்வை விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டுக்கு சொன்ன மாதிரியா இருந்துச்சு அன்னைக்கு நீங்க பார்க்கும்போது? இல்ல அதுதான் நம்மளுக்கு தெரியும்ல, அதெல்லாம் போய் நம்மளுக்கு தெரியும்ல. அதுதான் அப்படியே போய் சொல்றாரு. அவர் உடனே சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு, நாங்க ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறோம்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு, நீ இந்த பொய்யை என்கிட்ட சொல்லாதமா சொல்றாரு. அதை மீறியும் அவங்க சொல்றாங்க. அத ஆமா கரெக்ட். அது அவங்க இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ, லாஸ்ட் கொஸ்டின். இப்ப இருக்கிற பிளேயர்ல யாருக்காவது வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற பிளேயர்ல இல்லங்க, மனசாட்சி யாருக்குமே இல்ல. யாருக்குமே இல்லங்க. டாப் 5ல வரதுக்கான அந்த ஒரு குணாதிசயங்கள் கூட இல்ல, அதுக்கான எஃபர்ட் இல்ல, பொட்டன்ஷியல் கூட நான் பார்க்கலங்க. ஓகே, அப்ப வைல்ட் கார்டு வந்தா சான்ஸ் இருக்கு. வைல்ட் கார்டுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவங்க கூட வின்னர் ஆகிறதுக்கு, அப்படிதானே ப்ரோ? அது அவங்க வந்து ஏதாவது பண்ணாதான் தெரியும். அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாதுல்ல. ஓகே ப்ரோ. ஆனா இன்னைக்கு எபிசோட் ரொம்ப நாள் கழிச்சு செம்மையா போச்சு. விஜய் ஹோஸ்ட் இன்னைக்கு இந்த எபிசோடு நான் ரொம்பவே பெஸ்டா பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. எனக்கு அப்படியே நான் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசிச்சுட்டு இருந்தேங்க. எப்படியோ ஒரு 2-3 தடவையாவது பாத்துருவேன் இந்த எபிசோட. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களை எப்படி திட்டுவாங்களான்னு தெரியல. ஆமா, நானும் அதே மாதிரிதான் இருக்கேன். இன்னொரு டைம் ரிப்பீட் பார்க்கணும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கலையை டைரக்டா கேட்டாரு பாருங்க, என்ன பீப்புக்கு நீ பேசுற சிரிக்கிற அப்படின்னு. அப்பெல்லாம் சரியான பயிர் அதுக்கெல்லாம் என்ன பீப்புக்கு அப்படின்னு கேட்டுட்டு இப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்பா எப்பா
இப்பதான் ப்ரோ இருக்கு. மலையாள கோஸ்ட் பார்த்த மாதிரி இருந்தது ப்ரோ இன்னைக்கு. இதே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும், பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரையும் ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு. இது எல்லா வாரமும் நடக்கணும். லைக் அந்த பைல் பண்ணி வச்சுட்டு பண்ணக்கூடாது. அடுத்தடுத்த வாரங்கள்ல சொல்லுங்க 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 சான்பி. சான்பி சொல்ல மாட்டீங்களா எதுவும்? போயிட்டாரு, நீங்க பேசுங்க. இருங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, பிக் பாஸ் வந்து ஏதாவது கேட்டா இப்போ இவங்க இவ்வளோ விஜய் சேதுபதி டென்ஷன் ஆன காரணம் நான் இன்னொரு பாயிண்ட் என்ன பாக்குறேன்னா, பிக் பாஸ் வந்து எல்லா லைன்ல அசைன் பண்ணுங்கன்றாரு. ஓட மதிக்கல ப்ரோ. இப்படி போறான் அப்படி போறான். டாஸ்க்குக்கே வந்து இந்த லைவ்ல பாத்தீங்கன்னா 1 hour 1/2 hour பொறுமையா கழிச்சு வருது. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் தானே ப்ரோ. விஜய் சேதுபதியும் இவங்க சரியா மதிக்கல, பிக் பாஸையும் மதிக்கல. அதுதான் ப்ரோ காண்டுன்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் சொன்ன காமெடி தான் சரியான கண்டாயிட்டாரு 30 செகண்ட். அதுதான் நல்லா கேட்டாரு. நீங்க ரீல்ஸ் பண்றதுக்கு வரல. ஐயா 30 எல்லாம் செகண்ட் மரண அடி, அதெல்லாம் மரண அடி. இவரு சும்மா இல்லாம அடுத்தடுத்து ஒண்ணு வாய் விட்டாரா, வாய் விடும் போதெல்லாம் அடி. எப்படியும் உங்களுக்கு புரிய போறது இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இழுத்து இன்னொரு அடி. செம்மையா இருந்துச்சு. சரி இருங்க, புது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். யாரெல்லாம் இது வரைக்கும் பேசினதே இல்ல ஸ்பேஸ்ல? பர்வீன் ஒருத்தர் இருக்கா ப்ரோ, பேசுவீங்க. சாந்தி மதன், நீங்க அது ஒன்னொன்னா பேசுவீங்க. இந்த பர்வீன் சிஎஸ்கே 2 பேர் பேசுறீங்க. சிஎஸ்கே போயிட்டா? சரி ஓகே. லாஸ்டா ஒரே ஒரு டவுட் ப்ரோ. இந்த வினோத் எனக்கு தெரிஞ்சு வினோத் கேம் நல்லா ஆடுறாப்ல, ஓகே. ஆனா சில விஷயம் நிஜமாவே ஒரு பயப்படுறாரு. ஐயோ மக்கள்கிட்ட தப்பா போயிடுச்சோ, இதாயிடுச்சோ. நீங்க லாஸ்ட் வீக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சொன்னதுக்கு பயந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த கேங்ல போற மாதிரி போனாரு. இப்ப இந்த வீக் வந்து சொன்ன உடனே யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கீங்க வந்து உட்காருன்னும் போது ரொம்பவே பயந்தாரு. ஒருவேளை போயிருமோ, தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு. அது யாரும் நோட் பண்ணிக்கலான்னு கேக்குறேன். கேம் வைஸ் ஆடுறது ஓகே, அந்த மார்க் வைஸ்ல அவர் பேரு கெட்டு போகுதுன்னு எனக்கு தோணுது. இல்ல அதெல்லாம் நான் நோட் பண்ணேன். எனக்கு அது ஏன் முக்கியம் இல்லைன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த மாதிரி பயப்படுறது லைக் அதனால எதுவும் ஆக போறது இல்லை. பயப்படுறதுனால அது அவர் செயல்ல வந்து உணர்ந்து காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒழுங்கா விளையாடிட்டாருன்னா அது வந்து கணக்குல எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல அவங்க அந்த நேரத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. அது பயமா இருக்கலாம், இல்லைன்னா மாட்டிக்கிட்டோமேன்ற ஒரு எண்ணமா இருக்கலாம். நம்மளுக்கு அது என்னன்னு தெரியாது. அவர் செயல்பாட்டுல அதை காமிச்சாருன்னா பேசிருக்கணும். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா இருக்கு, இதுல இப்ப நீங்க அந்த விக்கல் சீக்கிரமோ துஷாரோ இவ்வளவு பேர் சொன்னாலுமே கனிக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கனி இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லி அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு திரும்பி ஒண்ணு பேசுறதா இருக்கட்டும், என்னைக்குமே ஒரு மிக்சட் ரிவ்யூ இருக்கும் போது இல்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து அப்போஸ் பண்ணியோ இல்ல சப்போர்ட் பண்ணியோ பேசும்போது அவங்க உண்மையாலுமே ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அப்படி கனி விளையாடுறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆலன், ஒரே ஒரு இது கார்த்தி இல்ல தென்றல் யாருக்காவது இது கொடுங்களேன், கோஹோஸ்ட். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நீங்க வந்து கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டு இருங்க, நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். 3 பேர் இருக்காங்க ரெக்வெஸ்ட். ஒருத்தர் மூச்சை புடிச்சு பேசியிருந்தாரு. யார் இப்போ? மாசா வாட்டவரா? யார் வந்து பதில் சொல்ல போறீங்க? அது ஓகே, நான் சொல்றேன். சொல்லுங்க. இங்க எல்லாருமே குரூப்ல தான் இருக்காங்க. எது எந்த குரூப் பெருசுன்னு தான் இங்க பிரச்சனை. புரியுதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் 9 சீசன் பார்த்துட்டேன். இங்க குரூப் இல்லாம விளையாட முடியாது. இதுல என்ன கனியோட தப்புனா, அவங்க குரூப்ல இருந்தாலும் அவங்களுக்கு அதை மறைக்க தெரியல. ஓகேயா? எஃப்ஜேக்கு அவங்க சொம்பு தூக்குறது தான் இங்க பிரச்சனை. அவனை மட்டும் அவனுங்க கரெக்டா பதில் ஆன்சர் பண்ணி அவனை கேள்வி கேட்டாங்கன்னா இவ்வளவு தூரம் இது வந்திருக்கவே இருக்காது. இப்ப எல்லாரும் அதை தான் கேக்குறாங்க. நீ ஏன் எஃப்ஜேக்கு சொம்பு தூக்குற? நீ ஏன் எஃப்ஜேக்கு நாய் குறைக்கும் போதே நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? நீ ஏன் எஃப்ஜே இது பண்ணும் போதே நீ இது பண்ணுங்க? அதை தவிர கனிக்கு என்ன பிரச்சனை இருக்கீங்க? எதுவுமே இல்ல. ஓகேயா? எஃப்ஜே வந்து கனி மட்டும் எஃப்ஜே தூக்கி போட்டுட்டு சொந்தமா விளையாண்டாலும் யாரும் இதை கேட்க மாட்டாங்க. இதுதான் என்னோட கருத்து. ஓகேயா? எனக்கு வந்து கனிய வந்து சீசனுக்கு முன்னாடி பிடிக்கும். இப்ப இந்த சீசனுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல.
அதுதான் என்னோட பிரச்சனை. ஓகேயா? நீ வந்து நீ பண்ற கேம்லாம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாரும் இங்க கேம் விளையாட தான் வந்திருக்காங்க. குரூப் இல்லாம, ஃப்ரெண்ட் இல்லாம யாரும் இங்க வந்து நிலைக்க முடியாது. ஓகேயா? ஆனா நீ வந்து ஒரு ஆளு தப்புன்னு நீ சொல்லும்போது, அதே தப்ப இன்னொரு ஆளு செய்யும்போது, உனக்கு கண்ணு தெரியாத மாரி நீ நடிக்கிற பாத்தியா? அதுதான் இங்க தப்பு. நீ ஒரு ஆள நீ இது தப்புன்னு சொல்ற. அதே உன் தம்பி பண்ணான்னா, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதையும் நீ தட்டி கேட்டிருந்தா, இன்னைக்கு இவ்ளோ பேர் நானே உன்ன குறை சொல்றேன். நானே உனக்கு ஃபயர் விட்டுருப்பேன். நீ ஏம்மா வந்து என்னோட ட்வீட்டே பாருங்க. நீ ஏன் எஃப்ஜே கிட்ட கேள்வி கேட்கலன்னு தான் எனக்கு இருக்கு. எனக்கு வந்து நான் ட்வீட் போட்டிருப்பேன். நீ எஃப்ஜே கிட்ட கேள்வி கேளேன். அது வந்து அந்த மாரி நீ கேள்வி கேட்டிருந்தன்னா, ஓ! இவங்க குரூப்ல இருந்தாலும் இவங்க வந்து எஃப்ஜே கேள்வி கேட்கறாங்க. இவங்க குரூப்ல இருந்தாலும் இவன பத்தி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொம்பு தூக்கியிருப்போம். பட் அது இப்ப நடக்கல. ஸோ கனி மேல தப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. அவகிட்ட தப்பு இருக்கு. அத அவ ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்காக கனி வந்து ஒண்ணுமே பண்ணல. அவ ஒரு அப்பாவி அதெல்லாம் சொல்ல முடியாது. ஷி நோஸ் வாட் ஷி இஸ் டூயிங். பட் அவளால அதுலேருந்து வெளிய வர முடியல. ஷி ஹேஸ் டூ ரிமூவ் ஹெர்செல்ஃப் ஃப்ரம் எஃப்ஜே. அத பண்ணிட்டான்னா, ஷி வில் பி பெட்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ எஃப்ஜேய வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சனாலே, நம்ப எல்லாரும் அவளுக்கு ஃபயர் விடுற கூட்டம் தான் நம்ப எல்லாருமே. நம்பளோட டார்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே இஸ் நாட் கனி, இஸ் எஃப்ஜே. நீ எஃப்ஜேய சப்போர்ட் பண்ற வரைக்கும் உனக்கு அடி மேல அடி விழுந்துட்டே தான் இருக்கும். பிகாஸ் நீ வந்து ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடியே உன்ன வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம். இப்ப நீ வந்து அவனுக்கு வந்து எதுவுமே கேட்காம, நீ வந்து அவனுக்கு சொம்பு தூக்கிட்டு தான் இருக்க. நீ யார வேணாலும் குறை சொல்லு. நீ இப்ப இன்னைக்கு வாட்டர்மெலன சொல்லு, பார்வதிய சொல்லு, எல்லாமே கரெக்ட்டான பாயிண்ட்டா இருந்தாலும், அங்க ஒருத்தன் நாதாரி மாரி வேலை பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட நீ கேள்வி கேட்க மாட்டேங்கிற. தம்பி, அவன் சின்ன பையன். அவனுக்கு ஒண்ணும் தெரியாம நீ ஒரு சர்டிபிகேட் குடுக்குற பாத்தியா? அதுதான் இங்க இடிக்குது. அத நீ கரெக்ட் பண்ணிக்கிட்டன்னா, உன்கிட்ட யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நீ வந்து டாப் கன்டெண்டரா இருப்ப. அண்ட் குரூப்பிசம் இது கண்டிப்பா அங்க இருக்கு. எல்லா சீசன்லயும் இருக்கு. ஆனா கனிய ஏன் அடிக்கிறாங்கன்னா, அவ வந்து 5 வாரமா ஸ் அ 4 ஐ திங்க் 4 வீக்ஸ் ஆர் 5 வீக்ஸ் அவ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லாம வந்துட்டே இருக்கா. அவங்களுக்குள்ளேயே அவங்க சுத்திக்கிறாங்க. ஓகேயா? நான் குடுக்க திருப்பி மாட்டேன். ஒரு நான் குடுக்க கிளாரிட்டி குடுத்துடுறேன். முதல் 2 வாரம் அவங்க வந்து நாமினேஷன்ல வரல. அடுத்த 3 வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. அவங்களுக்கு ஆக்சுவலாவே ஆ ஏன் கிடைச்சுச்சு? ஏன் அவங்களோட வேற யாரும் நல்லா விளையாடலையா? இல்ல அவங்க தான் அவங்க ரொம்ப கேப்டனா சூப்பரா இருக்கப்ப விளையாண்டாங்க? நாமினேட் பண்ண முடியாதுல்லங்க. ஆ அதுதான். அவங்க கேப்டனா இருக்கும்போது நாமினேட் பண்ண முடியாது. அவங்க ஸ்டாரி சொல்லும்போதே நான் சொன்னேன். பொன்னியின் செல்வன் ஸ்டாரி சொன்னவங்க இவங்க. ஆ. இவங்கள விட யாரு பெட்டரா ஸ்டாரி சொல்ல முடியும்னு நான் போட்டேன். அவங்க ஸ்டாரி எனக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஒரு டிஸ்க்ளைமர். நான் கேவிபி பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. உன் கஷ்டம் என் கஷ்டமான்னு பெருசா பேச முடியாது. எல்லாருக்கும் அவன் அவன் கஷ்டம் பெரிய கஷ்டம். இதுல வந்து நீ வந்து உன்னோட கஷ்டம் தான் பெரிய கஷ்டம். என் கஷ்டம் தான் பெரிய கஷ்டம்ன்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ நான் இந்த வீக் பேசவே மாட்டேன். பிகாஸ் நான் யாரோட ஸ்டாரியையும் நான் கேட்கல. எனக்கு பிடிக்காது. பட் அவங்க பண்ற சில விஷயம் அப்படிதான் இருக்கு. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அத ஒத்துக்கிட்டீங்கன்னா வி கேன் கோ. நீ எஃப்ஜேய பேசுற. நீ திவாகர ஏசுறியா? நீ ஏசு. அவனுக்கு ஏசு உள்ள வேண்டிய ஆளுதான். நீ பார்வ நீ வந்து கண்டெம் பண்ற. நீ பண்ணு. அவளுக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. திவாகருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா அதே கட்ஸ அதே இத நீ வந்து எஃப்ஜே கிட்டயும் காட்டணும். நீ கேப்டன்சிலயே நம்ம பார்த்தோம்ல. நான் எத்தன தடவ குறைச்சுச்சு? நீ ஒரு தடவையாச்சும் வாய தொறந்தியா? நீ தொறக்கல. எஃப்ஜேன்னு நீ வந்து சொம்பு தூக்குனா, அப்ப நம்ம அடிக்க தான் செய்வோம். நீ நாளைக்கே எஃப்ஜேய விட்டுட்டு, நீ தனியா விளையாடு. எல்லாருமே தூக்கும். நானே ட்வீட் போட்டிருக்கேன். நீ எஃப்ஜே விட்டு போடு. நானே உனக்கு சொம்பு தூக்குறேன் இந்த சீசன் வரைக்கும்னு. இது வந்து கேம். எண்ட் ஆஃப் த டே நம்ம அடிச்சுப்போம். அவங்கலாம் பிபி கொண்டாட்டத்துல ஒண்ணா தான் வந்துட்டு போவாங்க. பட் பார்க்குற நம்பளுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? எஃப்ஜே அவன் வந்து நல்லவனா இருந்து நீ சப்போர்ட் பண்ணாலும் பரவால்ல. அவன் பண்றது ஆனா கடுப்பேத்துற மாரி தான் பண்றான். போன வாரம் அவன் எஸ்டில பண்ணி அவன் ஆள தான் வேலை செய்ய சொல்லணும். ஆனா அவன் வந்து அவனுக்கு ஒரு அடிமையாவே ஆளு வேணும்னே இது பண்றான். அந்த மாரி இருக்கும்போது நீ நாய் குலைக்கிறது கூட நீ அவன ஒண்ணும் சொல்லியே. அப்புறம் நம்ம என்ன பண்றது? கனி கரெக்ட் தான். அது வந்து நான் தப்பு சொல்ல. அது கேம் விளையாடுதோ இல்ல நீ குரூப் ஃபார்ம் பண்றியா? அது உன்னோட வந்து கேப்பபிலிட்டி, உன்னோட சாமர்த்தியம் வாட் எவர் ஷிட்.
ஆனா நீ எஃப்ஜியோட இத கேள்வி கேட்காத வரைக்கும் நான் உன்னை போட்டு அடிச்சுட்டே இருப்பேன். நீ வந்து நியூட்ரலா நீ வந்து பெரிய தர்ம தாயா இருந்தனா எல்லாரையும் போட்டு அடி. அவனை அடிக்காம நீ மத்தவங்கள அடிச்சா நான் உன்னை அடிப்பேன். அவ்வளவுதான். என்னோட ஸ்டாண்டர்ட் இஸ் சிம்பிள். எஃப்ஜே நல்லவனா இருந்து நீ அடிக்காம இருந்தனா பரவாயில்ல. அவன் பண்றதே பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்குமே ஐ திங்க் இங்க ஸ்பீக்கரா இருக்கிற எல்லாருக்குமே எஃப்ஜே பிடிக்காது. அப்ப நம்ம யாருக்குமே பிடிக்காம அவனை மட்டும் நீ சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா தம்பின்னு நீ சொன்னா நம்ம கேட்கணுமா? அவ்வளவுதான். எல்லாரும் கை தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஆளா வந்து நான் அடிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். அந்த மனசு கார்த்தி, தென்றல், ரேணு. ஐயா எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து. அவங்க சொன்னதுல ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு எஃப்ஜேவுக்கு வந்து நாய் குலைச்சது ரொம்ப 2 3 வாட்டி சொன்னாங்க. ஆனா நாய் குலைத்தும் போது எல்லாமே எஃப்ஜே அந்த விஷயத்த பண்ணாமல்ல. அதே மாதிரி எனக்கு வந்து அவனா வந்து நீ இதை பண்ணுன்னு எதுவும் கனி வந்து எஃப்ஜேவுக்கு கண்டென்ட் கொடுத்த மாதிரியோ இல்ல நீ இந்த லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி தூண்டி விட்ட மாதிரியோ எனக்கு தெரியல. அதே மாதிரி ஏதாவது சண்டை போட்டா தனியா உண்மையாலுமே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதேதான் அவங்களும் இல்ல பண்றாங்க. தனியா இது கூட்டு லவ் போய் வச்சு இல்ல நான் நீங்க சொல்லி இப்ப தப்பா கொண்டு போறீங்க. நான் லவ் கொண்டு வரவே இல்ல. இது இல்ல வந்து நான் மியூச்சுவல் சொல்றேன், எனக்கு இல்ல தோன்றதை நான் நான் சொல்றேன். சொல்றேன். நீங்க தோன்றதை நீங்க சொல்லிக்கீங்க. நான் லவ் பண்ணிட்டேன்னு கொண்டே வரல. மியூச்சுவல் கான்செப்ட்ல அவனுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போட்டோம். அது எனக்கு பிரச்சனை இல்ல. நீ அவனை தொடு, அவன் உன்னை தொடுறான். என்ன கன்றாவி வேணாலும் பண்ணிக்கீங்க. வி ஆல் ஆர் அடல்ட்ஸ். ஓகே ஓகேயா? நான் அதை பத்தி கேள்வி கேட்கவே மாட்டேன். அன்லெஸ் the girl goes on a camera or the boy goes on a camera and say அவன் என்னை தப்பா தொட்டுட்டான், அவன் என்னை தப்பா தொட்டுட்டா, then I will question. அத பத்தி நான் கொண்டு வரவே இல்ல. நாய் குறைச்சதுக்கு கனி ஏதாச்சும் சொன்னாளா? இல்ல. ஆமா சொன்னாங்க. மத்தவங்க என்ன 100 சொன்னாங்க? தோப்பு கரணம் கனி போட சொன்னாங்க. கனி 100 தோப்பு சொன்னாங்க. கரணம் போட்டாங்க. சோப்பு போட்டானா கரணம் அவன்? போட்டுக்கிட்டே தான் இருந்தான். போட்டாங்க. ஆமா கவுண்டிங் அவன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா 100 போட சொன்னாங்க. நான் வந்து 50 போட்டதை ஒரு தடவை பார்த்தேன். அடுத்த 50 தனியா போடுங்க, இன்னொரு டைம் போடுங்க, ஒரே டைம்ல போட வேணாம்னு சொன்னாத யாரெல்லாம் நான் பார்த்தேன். அந்த மிச்சம் 50 யாரு போட்டான்னு யாராச்சும் பாத்தீங்களா? அவன் தான் போட்டான். யாருமே பாக்கல. அவனே தான் இல்ல போட்டிருப்பான். 15 இல்ல 15 split 50 பண்ணி போட்டதை காமிச்சாங்க எல்லாருமே சிஸ்டர். போட்டாங்க. சரி ஓகே. அப்போ திவாகருக்கு வந்து அதே 50 தோப்பு காரணத்துல 30 தோப்பு காரணம் தான் போட்டாங்க கனியோட கேப்டன்சில. மீதி வேணான்னு சொல்லி விட்டாங்க. சோ திவாகர் இல்ல வந்து திவாகர் எல்லாம் சப்போர்ட் கொண்டு பண்றாங்க. வராதீங்க. நான் யாருமே கொண்டு நான் வரல. நான் இப்போ நம்ம சொன்னேனா? காமனா இல்ல இருக்கிறவங்க இல்ல எல்லாத்தையும் பத்தி இல்ல பேசுனேன். இல்ல இல்ல the நான் thing ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க. the ரெண்டு பேரும் the வெயிட் பண்ணுங்க. 2 பேரும் இங்க பாருங்க. அவரு லாஜிக் வச்சு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா அவரு இப்போ திவாகருக்கு இவ்வளவு தோப்பு காரணம் கொடுத்தாங்க, 30 தான் போட்டாரு, அதுக்கப்புறம் 20 போடல. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதாவது எஃப்ஜேக்கு அவருக்கு 100 சொல்லியிருக்காங்க, அதுவும் 50 தான் போட்டிருக்காரு, 50 விட்டுட்டாங்க. ரெண்டுமே ஒரே சினாரியோ தானே. ரெண்டு பேருக்கு இல்ல விடல ஆலன். 2 தடவை பிரிச்சு போடு, இல்ல 100 ஒரே டைம் போடாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போட்டாங்க தெரியாம சபரியுமே. இருங்க, தயவுசெய்து இது மாதிரி வந்து பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் ஓகே 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 யாருன்றது எனக்கு தெரியும், தெரியாம கிடையாது. அவங்களுக்கு உங்களோட பாயிண்ட புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இதுல பாரபட்சம் பார்த்தாங்கன்னா இதுலயும் பாரபட்சம் பார்த்திருக்காங்க தானே. அப்போ அதையும் ஹைலைட்டா பேசப்படணும் தானே. எஃப்ஜே விஷயத்துல மட்டும் அதை ஹைலைட்டா பேசுறீங்கன்றதுதான் அவரோட பாயிண்ட். ஆமா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்து வந்து ஸ்டோரி விஷயத்துக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா. ஸ்டோரி எல்லாரோட ஸ்டோரியும் அவங்கவுங்களது தான். இங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புதுசா நம்மளால யாராலையுமே ஸ்டோரி எழுதிட்டு வர முடியாது. அங்க என்ன விஷயம்னா யாரு சொன்ன ஸ்டோரி நல்லா இருந்துச்சுங்கிறதான் விஷயமே தவிர யாரோட ஸ்டோரி உண்மையாலுமே ஐயா கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டாரிய ஐடென்டிஃபை கடந்து பண்ணல. போயிருங்க. நான் வந்து ஸ்டாரிஸ் பக்கமே போல. நீங்க ஐயா NFA தூக்கி கொடுங்க, எது கொடுங்க. ஸ்டோரிக்கு நான் ஸ்டாரிஸ் டாஸே பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. அதுதான் நான் இல்லம்மா சொன்னேன். எனக்கு அத பத்தி நீங்க வந்து உங்களோட அதனால NFA பாயிண்ட வந்தது நீங்க கேட்கணும். குரூப்பிசம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அது அவங்க திறமைக்கு கிடைச்ச பரிசுன்னு நான் சொல்றேன். ஆனா நான் இந்த தான் மாதிரி ட்வீட்டே இது போட்டேனே. குரூப்பிசம் இல்ல, நான் உங்களுன்னு சொல்ல பொதுவாவே சொல்றேன். குரூப்பிசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணும்போது அவங்களோட திறமை அந்த ஸ்டோரி சொல்றது அப்படிங்கிறது அவங்களோட திறமைனா அந்த திறமைக்கு கிடைச்ச பரிசை வந்து நம்ம குரூப்பிசம்னு ஒரே பேர்ல போட்டு அடிச்சு அதை அப்படியே சாவடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருக்கும் அவ்வளோ எளிதா வந்து இந்த மாதிரி ஒரு பேர் சொல்றதோ உண்மையா இதை தான் நான் சொன்னேன். அவங்கள வந்து இந்த அளவுக்கு அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்க டிசர்வ் கிடையாதுன்னு நான் சொல்றது இதுதான். அப்ப எந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அடிக்கணும் நீங்க சொல்லுங்க. சரிம்மா நான் சொல்றேன். இப்போ விக்கல் விக்ரம், அந்த பொண்ணு பேர் என்ன, ஒரு 2 3 பேர் இருக்காங்க இல்லையா. அவங்க இவங்க எல்லாம் சுபிக்ஷா ஒரு குரூப்பா வியன்னா. இருக்காங்க. அவங்க 3 பேர் சொல்லுங்க. இவங்க தனி. அதுக்கப்புறம் அந்த பாரு திவாகர், முன்னாடி கலையரசன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கமருதீன் இருக்காங்க. வியானா உள்ள போவாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் குரூப்பா இருக்காங்கல்ல. இது இப்போ சோ கால்டு அன்பு கேங்னு ஒண்ணு வந்துருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடியே வந்த கேங் வந்து விஜய், பாரு, திவாகர், கலையரசன். ஆனா அதெல்லாம் ஃபர்ஸ்டே கேங்குன்னு சொல்லி அடிக்காம இருந்த ஒரு சோசியல் மீடியா எடுத்த உடனே சம்பந்தமே இல்லாம கனியை போட்டு அடிக்கும் போது
இப்ப இவங்க இந்த மாதிரி அடி வாங்குற அளவுக்கு என்னடா பண்ணாங்க? அட்லீஸ்ட் 4th சீசன்ல ஏதோ நீ எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி பாலாஜி வந்து ஒருத்தங்க கட்டி பிடிச்சி ஒன்று அழுதாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சீன் நடந்து இல்ல நீங்க யாரும் என்ன விட்டு போக கூடாதுன்னு சொல்லி கையில பிடிச்சி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு விஷயமே கனி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அந்தாண்ட பக்கம் வியானாலாம் வந்து யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒண்ணு பேசினாலே புணங்கிட்டு ஓடிடுறாங்க. சரி இந்த பொண்ணை ஏதாவது ஒண்ணு சொன்னாலே ஐயோ இப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி இல்ல வச்சுக்கிறாங்க. நேத்து பிக் பாஸ் சொன்ன உடனே இதுங்க ரெண்டும் வேணுக்குனே கண்டென்ட்ங்கிறத 2 பேரும் மடியில உட்காந்துட்டு சோஃபால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க யாரு வியானாவும் இன்னொரு பொண்ணும் சுபிக்ஷா. இவங்க 2 பேரும் திடீர்னு பார்த்தா கிச்சன் உள்ள உட்காந்துட்டு வாழ்னு ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு பண்றாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்குள்ள அது தெரியுது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது அவங்களுக்கு தெரியுது. நம்ம இதுக்கு தான் பண்றோம் அவங்களுக்கே தெரிஞ்சு மறுபடியும் அதுக்கப்புறம் நார்மல் வேற ஆயிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற குரூப்புக்கு நடுவுல இவங்களை வந்து இவங்க பெரிய குரூப்னு தனியா ஒண்ணு காமிச்சு ஒண்ணு ப்ரொஜெக்ஷன் பண்றது இருக்கு இல்லையா? இது ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவே கனி அடிக்கிறதுக்காகவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எஃப்ஜேவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு வேற நீங்க அடுத்தது பாஸ் ஒண்ணு கேக்குறாங்க. அதுவும் எப்படி எனக்கு தோணுச்சுன்னா எஃப்ஜேவும் சபரியும் 2 பேரும் சேர்ந்து சூப்பர் டிலக்ஸ் போனாங்க. அப்ப கனி அங்க கிடையவே கிடையாது. நாமினேஷனோ இல்ல சஜஷனோ எதுவுமே கனியால சொல்ல முடியாது. இவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி யாரு பாரு திவாகரா, ஆமா பாருவியும் வியானாவையும் அப்பதான் அந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. திவாகர் எல்லாமே இங்க இருப்பாங்க. இவங்களே பேசி இவங்களே நாமினேட் பண்ணும்போது எஃப்ஜேவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுக்கு போட்டு வந்ததுக்கும் இந்த இந்த அன்பு கேங் தான் காரணம். மறுபடியும் அன்பு கேங்னு சொல்ல வர்றது என்ன? நீங்க அந்த 3 பேர் உள்ள குழுவை தான் சொல்ல வரீங்க. அந்த 3 பேர்ல இப்ப கனி அங்க இல்லாத போதும் கனியை போட்டு அடிக்கிறது வந்து கரெக்டான பாயிண்டா இல்லைன்னு எனக்கு தோணுது, என்னோட புரிதல். நான் அதோட 2 பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கார்த்திக் ப்ரோ சொன்னது. அது கூட என்னன்னா 18+ பேசுறதும் பார்வதி பிளஸ் திவாகர் கமருதீன் 18+ பேசுறாங்க. நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பேசி அவங்க குரூப்பா பண்றாங்க. இங்கிட்ட அன்பு கேங் சொல்றவங்க யாருமே இந்த நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றது இல்ல. யாருக்கு ஓட் பண்ணணும், யாருக்கு என்ன பண்ணணும், அது எதையுமே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றது கிடையாது. இவங்க தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்றாங்க. டிஸ்கஸ் அது பண்ணிட்டு பண்றவங்களையும் பிளஸ் 18+ கண்டென்ட் பேசுறவங்களையும் குரூப்பா பேசுறவங்களையும் உங்களுக்கு தப்பா தெரியல. குரூப்னு அவங்கள சொல்ல மாட்டேங்கிறாங்க, மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கிட்டு வந்து விக்கல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வியானா சுபிக்ஷா இவங்க எல்லாம் ஒண்ணு பண்றாங்க. பிளஸ் பார்வதி வந்து வியானா கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க. அதோட இவங்க கிட்ட துஷாரை வந்து கூப்பிட்டு வச்சு வேற பேசுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க குரூப்புக்குள்ள இழுக்கிறதுக்கு தான் அந்த இதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க இதெல்லாம் அப்பப்ப போட்டு வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் மத்தவங்களுக்கு குரூப்பா தெரியல? ஏன் அன்பு கேங்க மட்டும் ஏன் சொல்றாங்க? நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுல்ல அந்த வீட்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றதே இவங்க தான். கனி அகைன்ஸ்டா பேசுற ஆட்கள் யாரெல்லாம் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க ஒன்னொன்னா. நான் இருக்கேன். பிரியா, அப்புறம் நான் NFP-ல மட்டும் தாங்க கனிக்கு சப்போர்ட். நானும் அகைன்ஸ்ட் தாங்க. ஓஸ்ட் நீங்க சும்மா இருங்க. ஓஸ்ட் ரகு, அப்புறம் வேற யாரு? நான் இருக்கேன். இவ்வளவு பேசியும் நான் இருக்கேன். இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா லைக் எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து கனிக்கு சார்பா பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெறுப்பா இருக்கு எனக்கு. அதனாலதான் ரகு ஒரு ரவுண்டு போட்டோம் பிரியா, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் வாட் எவருக்கு நான் சொல்லிடவா? இல்ல நான் ரொம்ப வேண்டாம், நீங்க நேரம் அமைதியா இருங்க. பேசுங்க ரகு. தேங்க்ஸ் அருண். இல்ல இப்போ குரூப்பிசம் மீன் பண்ணி கனியை அடிக்கிறது தப்பு அப்படிங்கிறதுல வந்து எனக்கு கேள்வி இருக்கான்னு கேட்டா கேள்வி இல்லை. அது குரூப்பிசம் மீன் பண்ணி கனியை அடிக்கணுங்கிறத தாண்டி கனியை நீங்க இண்டிவிஜுவலாவே அடிக்கலாமே. இண்டிவிஜுவலா அடிக்கிறதுக்கே அத்தனை காரணம் இருக்கு. என்ன இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்க, அவங்களோட கேமை எந்த அளவுக்கு எக்ஸிபிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலயும் எனக்கு பெரிய கேள்விகள் இருக்கு. இப்போ சம்மன் பாயிண்டட் அவுட் இந்த NFP பத்தி எல்லாம் பேசுறாங்க. இதை பத்திலாம் இப்போ ரம்யா வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க. இந்த டீலக்ஸ் ஹவுஸ்ல நான் இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு இவங்க எல்லாம் ஓட் பண்ணுவாங்க, நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன், நீ ஓட் பண்ணு அப்படிங்கிறதுமே இங்க எல்லாருமே குரூப்பா தான் இருக்காங்க. அந்த குரூப்பை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு பர்டிகுலர் பீப்புளை நம்ம அட்டாக் பண்றோம், ரைட்? ஆனா எனக்கு இதுல பெரிய முரண்பாடு எங்க இருக்குன்னா, கனியோட இண்டிவிஜுவல் கேம்லயே எனக்கு முரண்பாடு இருக்கு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த டிபெண்டன்சியை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்தே அந்த டிபெண்டன்சியோட தான் இருந்திருக்காங்க. அதை அவங்க தெரிஞ்சு ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல அவங்கள வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டாங்களாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஒண்ணு அவங்க கேம்லயே
என்ன இண்டிவிஜுவலா பண்ணாங்க? ஏன்னா நான் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்றேன்னா, இப்போ அவங்க எஃப்ஜே பத்தி பேசல, கேட்கல, பனிஷ்மென்ட் குடுக்கல. அதுக்கு நம்ம மாற்று கருத்து வைக்கலாம். இல்ல அவங்க பனிஷ்மென்ட் குடுத்தாங்க, தோப்பு கரணம் போட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ திவாகர ஷர்ட் கழட்டி நீங்க கேட்டதுக்கு அத கொஸ்டின் பண்ணீங்கங்கும்போது, நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? நீங்க எத்தன தடவ வந்து மத்தவங்கள கேட்டுருக்கீங்க? இது எல்லாமே எங்க ஆகுதுன்னா, குரூப்பா நீங்க விளையாடுறீங்க. அதனால அது தப்பு உங்களுக்கு. அப்படின்னு தான் இங்க அடிக்கப்படுது. அப்படின்னு தான் இங்க பாயிண்ட்ஸ் சரி இல்ல வைக்கப்படுது. ரகு ஆனா ரகு நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில கிளாரிட்டி குடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்க நிலைப்பாடு ம். என்னன்னு நான் கேக்குறேன். சரியா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 2 வீக் அவங்களுக்கு அவங்க நாமினேஷன்க்குள்ள வரல. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அவங்க நாமினேஷன்க்குள்ளேயே வரல. லிட்டரலி தி என்டையர் ஹவுஸ் டிட்ன்ட் நாமினேட் ஹர். சரியா? கரெக்ட். ஓகேவா? ம். 3வது வாரம் கேப்டன். சோ ஷி டிட்ன்ட் கெட் நாமினேட்டட் பிகாஸ் ஆஃப் கேப்டன்சி. சரியா? கரெக்ட். 4வது வாரம் வந்து பிரவீன் எடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ குடுத்துட்டாரு. கரெக்ட்டா? கரெக்ட். ம். ம். 5வது வாரம் அவங்க வந்து அந்த கதை சொல்லும் கடந்து வந்த பாதை டாஸ்க்னால அவங்களுக்கு என்எஃப்பி வந்திருக்கு. So she's gotten NFP pass twice, and both times it was not because of the quote unquote Anbu gang. It was purely, it came from Praveen and it came from கடந்து வந்த பாதை டாஸ்க். இதுல குரூப்பிசம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து வருதுன்னா, இவங்க டிஸ்கஸ் பண்ணி நாமினேஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு இடத்துல வரலாம். அதை தாண்டி இன்னொரு இடத்துல வருதுன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ டிசைட் பண்றதுக்கான ஒரு இடத்துல இருந்து வரலாம். ஓகேவா? இது இது இந்த இடம். அப்புறம் இன்னொன்னு இடம் வந்து டாஸ்க் ஓரியன்டட் விஷயங்கள்ல யார செலக்ட் பண்ணி அனுப்புறோம் அந்த இடத்துல வரலாம். இந்த 3 இடத்துல தான் வர முடியும். இந்த குரூப்பிசம் அப்படின்ற ஒரு கோணம் வந்து இந்த 3 இடத்துல இருந்து தான் வர முடியும். தட்ஸ் தி லாஜிக்கல் லைக் ஸ்டாண்ட் பாயிண்ட். இதுல எங்க இருந்து குரூப்பிசம்ன்றது கனிக்கு வருதுன்றது தான் இங்க டிபேட்டா இருக்கு. இல்ல மேபி நான் அதுதான் நான் எப்படி ரீஎடிட் பண்ண விரும்புறேன்னா, குரூப்பிசம் உள்ள பாயிண்ட் பண்ணி அத ஹைலைட் பண்ணி கனி அடிக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டுமே. நான் இண்டிவிஜுவலாவே கனிய பார்க்கும்போது அவங்களோட கேம் பிளான்ங்கிறது உண்மையிலேயுமே கேள்விக்குரியது தான். ஏன்னா, இப்ப நீங்க கேட்கலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கேன் டெல் யூ இப்ப அவங்க எக்ஸ்பிளிசிட்டா குரூப்பா காமிச்சுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு சீசன்லயும் வந்து அந்த கிச்சன் கேபினெட் வந்து யாரு பக்கம் போகுது? யார் அத கண்ட்ரோல் பண்றா? மேபி நான் அத இப்படி எடுத்துக்கிறேனே. ஃபர்ஸ்ட் வீக் கனி பண்ணாங்க. 2ண்ட் வீக் சபரி பண்ணாங்க. 3rd வீக் வந்து கெமி பண்ணாங்க. இப்ப இவங்க எல்லாருமே எந்த மாரியான ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸோ, இல்ல என்ன மாரியான கான்வர்சேஷன்லயோ கனியோட இருந்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அண்ட் இவங்க இப்போ இதுக்கு நான் இப்படி வைக்கிறேனே, அ கனியோட பாயிண்ட் வந்து திவாகர் எடுத்து வைக்கும்போது, அங்க ஏன் சபரி வரணும்? ஏன்னா, எனக்கு அது பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இங்க எப்படி பார்க்கப்படுதுன்னா, நான் குரூப் கிடையாது. நான் தனி தான். பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒண்ணுன்னா 4, 5 பேர் வருவாங்க. அப்படிங்கிறது வந்து அத எப்படி எடுத்துக்க இல்ல முடியுது? பட் ஏன்னா சபரி இஸ் நாட்டாமை ஃபார் எவ்ரிபடி இல்லையா? அவர் எல்லாருக்குமே இல்ல, எல்லாருக்குமே இல்ல அலன். கரெக்ட். அதாவது ஹி இஸ் நாட்டாமை அவரு நாட்டாமை ரோல் தான் ப்ளே பண்றாரு. நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா கனின்னு வந்துட்டா, அது ஸ்பான்டேனியஸாவும் இருக்கிறதும், அதுக்கு கொஞ்சம் ஓவர்டு பண்ணி அவர் உள்ள வந்து கத்துறதாகட்டும், அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் இருக்குல்ல, அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இப்ப என்னன்னா, சரி. நான் இப்ப ஆக்சுவலி ஐ நான் அம் ஃபீலிங் நான் பேட் நான் ஃபார் கனி. பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சபரி கொஞ்சம் வீரியத்தோட வந்து செயல்படுறாரு. கனி விஷயத்துல வரும்போது எனக்கு அங்க தான் கொஸ்டினே இருங்க ரைஸ் ஆகுது இருங்க இருங்க என்னன்னா இருங்க இருங்க. சொல்லுங்க. அதுக்கு கனி எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆவாங்கன்னு ஆ அதுதான். அங்கதான். அதான். இப்போ அங்க தான் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கண்டஸ்டன்ட் ஒருத்தரோட வந்து ஒருத்தரோட சப்போர்ட்க்கு வராங்க அப்படிங்கும்போது, அந்த வந்த கண்டஸ்டன்ட் தான் நம்ம கொஸ்டின் பண்ணுமே ஒழிய, எதுக்காக நம்ம இன்னொருத்தர கார்னர் பண்ணணும்னு யோசிச்சோம்னா, இந்த கேம் எப்படி ரிவால்வ் ஆகுது? இதுல இந்த குரூப்பிசம், இந்த ஃபேவரிசம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? லைக் மைண்ட் பீப்பிள் அப்படின்னு தானே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும்ல. அந்த ஆரம்ப புள்ளி என்னவா இருக்கும்? அப்போ நீங்க சொல்றத வந்து நான் ஏத்துக்கிறேன், உடன்படுறேன். இல்ல சபரி நீ இத பண்ணு. இது நீ சொல்றது கரெக்ட்ன்னு ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல எங்கேயோ நம்மள அறியாம நம்ம அத உடன்படுறோம்ல. இப்போ அப்படித்தானே போகுது. இப்போ நார்மலா நம்ம 4, 5 பேர் இருக்கோம். ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேம அப்ரோச் ஐயா பண்றோம்னா ஐயா ஐயா சுத்துது இருங்க. இல்ல. இல்ல இல்ல நான் 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 ஆலன் ப்ரோ, நான் நான் பாயிண்ட் ஒரே ஒரு கிளாரிட்டி நான் மட்டும் தரவா? அப்படியே மூக்குலே குத்திருவேன். சும்மா இருங்க கார்த்திக். இங்க வந்து சபரி வந்து ஒரு வீரியத்தோட வராரு. சரியா? அதுக்கு கனி எப்படி காரணம் ஆவாங்கன்னு நான் கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க?
சபரி வந்து சபரி தான் அந்த சபரியை நோக்கி தான் அந்த கேள்விகள் போகணும்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு நீங்க ஆரம்பிக்கும் போதே உங்களோட இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, கனியை நோக்கி இண்டிவிஜுவலாவே நம்மளால கேள்வி கேட்க முடியுமே அவங்க செய்யற தவறுகளை அப்படின்னு சொல்றீங்க. ஏன் பார்வையில கனி மேல என்னால வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எஃப்ஜேக்கு அவங்க பயங்கரமா சொம்படிக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா லைக் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுக்கு டிஃபென்ஸே கிடையாது. யாரு வந்து பேசணும் டிஃபென்ஸே கிடையாது அதுக்கு. சரியா? இதை தாண்டி கனி வேற ஒண்ணு பண்றாங்களான்னா, அவங்க சில பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, சில பிஹேவியர்ஸை வந்து சபரி கிட்டையும் ரம்யா கிட்டையும் சபரி கிட்ட 2 வீக்ஸா எனேபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா கிட்ட இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக்கா எனேபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது குரூப்பிசம்ல வருமா வராதா? அதோட அவுட்புட் குரூப்பிசமா காட்டப்படுது. ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் பிளேயரா கனி தான் ஆரம்பிச்சாங்கிறது தான் என்னோட பாயிண்ட். புரியுதா? then by your statement she is an individual player. இண்டிவிஜுவல் பிளேயரா தான் வளர்றாங்க. அதை தான் அடிக்கணுங்கிற நானு. உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களோட ஸ்டாண்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது கனி தான். அதை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு குரூப் வேணும், எனக்கு சில சப்போர்ட்டர்ஸ் வேணும்னு அவங்க கேம் பிளானே அப்படிதான் இருக்கு. அப்ப அடிக்க வேண்டியது கனியோட அப்ரோச். But isn't that the smartest way to play? Like இல்ல ரகு, நீங்க சொல்றது தப்பு. அப்படின்னா கனி அறிவாளி, அவங்க அறிவாளியா? அவங்க ஒரு சொம்பு கூட்டத்தை தூக்கிட்டாங்க. அந்த சொம்பு கூட்டம் தான் முட்டாள் அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா கனிக்கு நம்ம சொம்பு தூக்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஸ்மார்ட் டு ஓவர் ஸ்மார்ட். அந்த 5 தற்குறிங்க அப்படின்னு பார்த்தா கனிக்கு நம்ம சொம்பு தூக்கி தான் ஆகணும். கனியை அடிக்கவே முடியாது. ஒரு 5 பேரை அவங்க மண்டைய கழுவி உட்கார வச்சு, எனக்கு நீ என்எஃப்பி கொடு, எனக்கு நீ சொம்பு தூக்கு, எனக்கு நான் தான் ராஜா மாதான்னு சொன்னாங்கன்னா, கனி இஸ் கிளெவர். நான் வந்து கனி எனக்கு பிடிக்காது இந்த சீசன்ல. பட் நானே சொல்றேன், இந்த மாதிரி பாயிண்ட்ல நீங்க வந்தீங்கன்னா, கனி வந்து இஸ் அ பக்கா பிளேயர். ஓகேயா? அத நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல நம்ம கொண்டு வரவே முடியாது. 5 பேர் இல்ல நீங்களே இப்ப சொல்றீங்க. இருங்க. இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லுங்க ரகு. டிபெண்டன்சின்னு ஒரு பாயிண்ட் வச்சீங்க இல்லையா? அந்த டிபெண்டன்சின்ற பாயிண்ட கூட கனி மேல எடுத்துட்டு வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஏன் தர முடியாது? அந்த வீட்டுல குக்கிங்ன்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து வாலண்டரி பண்ணவே இல்ல. அதை ஆரம்பிச்சு விட்டதே இவனுங்க தான்.